திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ்ல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு போல இருக்கே சார். கம்யூனிஸ்ட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. விசிகாவும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. தேமுதிக கிட்டயும் உங்களுக்கு அஷ்யூர் பண்ண சீட்டை குறைச்சிக்கோங்கன்னு திமுக கேட்டிருப்பதாக தகவல். இதெல்லாம் உண்மைதானா சார்? எல்லாமே உண்மைதான். தேமுதிகக்கு 7 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு. ஓகே. கம்யூனிஸ்டுகளுக்கு ஈச் 5 கொடுக்குறான்றாங்க. அவங்க 6ஆவது கொடுங்க, கடந்த நம்பரை மேட்ச் பண்ணுங்க, கடந்த வருஷத்தோட நம்பரை குறைக்காதீங்கிறாங்க. நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு ஓரளவுக்கு ஒரு 6 சீட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகே. எப்படியோ ஒன்று பேசி வந்துடுவாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8க்கு மேலே போக மாட்டாங்க. ஓகே. தேமுதிகக்கு 7 சீட். இப்படி தான் முடிப்பாங்க ஃபைனலாக. மற்ற பேர்லாம் இருக்காங்களே சார்? அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு சீட்டு அப்படி தானே. யாரும் பெருசாக யாருமே உதயசூரியனில் நிற்கிறவங்க தான். அந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்கதான் இருக்கு. 2021 பிரச்சனை இருக்குது, இப்பவும் இருக்கதான் இருக்குது. நம்பர் பெரிய கூட்டணின்னா சிக்கல்கள் வருது. அதிமுக கூட்டணியில சிக்கல் இருக்கு. நீங்க கூட்டணி இல்லைன்னா சிக்கல் இருக்காது. உங்க கட்சி மட்டும்னா பிரச்சனை இல்லை. கூட்டணி இருந்தால் சிக்கல் இருக்கதான் இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துருவாங்க 2 கட்சியும்.